ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஃபஸ்ட்டு மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி மாதம் ரொம்பவே முக்கியமான ஆன்மீக ஜோதிட மாதம் என்று சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் ஒரு பயங்கரமான நாளானது ஜனவரி 18ஆம் நாள் என்று சொல்லப்படுது. அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையுடைய 4ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு தை மாதத்தில் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய நிறைஞ்ச அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த அமாவாசை தை அமாவாசை, முற்றிலும் சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் மாற்றும். அதனால் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தை அமாவாசை கணிப்பு கரெக்டாக இருக்கும். சரி, வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஸோ இந்த தை மாத அமாவாசைக்கு பிறகு எதிலும் முன்னேற்றமானது காணப்படும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் கூட ஈஸியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மரியாதை மெயினாக உங்களுக்கு கூடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக உங்களுக்கு நடந்து முடியும். அதனால் பிளான் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை கூட உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இராஜாங்க ரீதியான சிரமங்கள்லேருந்து விடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்கள் நிலையானது மேம்படும். அரசாங்க வகையில் அனுகூலமானது ஏற்படும். இதில் என்ன ஒரு இதுனா, குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்வதற்கு சூழ்நிலை நேரிடும். சிலருக்கெல்லாம் திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது ஏற்படும். பிள்ளைகளால் கூட நன்மையானது கிடைக்கும். பெண்களுக்கு மெயினாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை. எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லும் போது கவனம் தேவை. பொருளாதாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயரும். எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தீரும். பல வகையில் யோகங்கள் ஏற்படும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் எல்லாம் நீங்கும். ஆனால் பிறரோடு பழகும் போது நிதானம் தேவை. தொழிலில் முன்னேற்றமானது காணப்படும். பொருளாதாரத்திலும் முன்னேற்றமானது உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகமானது பிடிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அதனால் அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். அப்புறம் நீங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் திங்கள் புதன் வெள்ளி, தேய்பிறையில் திங்கள் வியாழன். ஸோ இந்த தினங்களில் எதுவுமே மேற்கொள்ளலாம். அப்புறம் அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு ஜனவரி 19, 20, 21 இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்ட நாட்கள் தான். ஏதாவது முக்கியமான காரியம் செய்கிறதா இருந்தால் இந்த நாட்களில் செய்திடலாம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ உங்களுக்கான பரிகாரம் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
ஆனால் இதை செய்கிறதுனால உங்களுக்கு உடனடியாக பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த பரிகாரம் மட்டும் மறக்காமல் வந்து செய்திடுங்க. மற்ற அமாவாசை காட்டிலும் தைல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை. இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே வெற்றியை வந்து கொடுக்கும் இந்த வருஷத்துக்கே. ஆக்சுவலி இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, ஒரு குப்பமேனி வேரை வைத்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும். ஆக்சுவலி குப்பமேனி வேருங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த வேறு. இந்த வேர் வந்து நீங்கள் எடுத்து இந்த பரிகாரம் செய்யும்போது இந்த வருஷத்துக்கே உங்களுக்கு கஷ்டம் வராது. இந்த வேர் இருக்கக்கூடிய இடத்த சூஸ் பண்ணி இந்த வேரை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்குங்க. அமாவாசைக்கு முன்னாடியே இந்த வேரை வந்து எடுங்க. நீங்கள் இந்த வேரை பிடுங்கும் போது அந்த செடிக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு இதை நல்ல விஷயத்துக்கு தான் நான் பிடுங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பையும் கேட்டுட்டு செடியை வந்து பிடுங்குங்க. செடி பிடுங்கினதுக்கு பின்னாடி அதில் இரும்பு கை அந்த மாதிரி எதுவும் ரொம்ப ஹார்டாக பொருள் எதுவும் படாத மாதிரி வேற பாருங்கள். வேற சாஃப்டாக வந்து நல்லா மஞ்சள் தண்ணீரில் கழுவி மண் இல்லாமல் வந்து வேற காய வைத்து எடுத்துக்குங்க. காஞ்சி போன வேற வைத்து தான் பரிகாரம் வந்து செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு செய்யணும். அமாவாசை அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு அமாவாசையில் முன்னோர் வழிபாடெலாம் செய்யணும்ல, அந்த முறையெல்லாம் வந்து செய்துடுங்க. அதுக்கப்புறம் மாலையில் 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி வீட்டில் ஃபஸ்ட்டு விளக்கு ஒன்று ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தாயத்தை எடுத்து அந்த தாயத்தில் 2 சைடு ஒரு ஓப்பன் இருக்கும். அந்த ஒரு ஓப்பன் பண்ணி அதில் வேற வந்து வைங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விபூதியும் பச்சை கருப்பருத்து நுணுக்கி அதுக்குள்ளே போடுங்க. போட்டு தாயத்தை மூடிடுங்க. மூடின தாயத்தில் சிகப்பு கயிறை கட்டி அதை உங்கள் குலதெய்வ ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு கிண்ணம் வைத்து அதில் அந்த தாயத்தை வைத்திருங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும். வானளவு எனக்கு வந்து பொருளுதவி கிடைக்கணும், வானளவு எனக்கு செல்வம் உயரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி அந்த தாயத்தை ஆண்களாக இருந்தீங்கன்னா கையில் கழுத்தில் கட்டிக்குங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா செயினில் கட்டி கழுத்துக்குள்ளே போட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த தாயத்தை வந்து நீங்களே உங்களுக்கு தயார் பண்ணிக்கிறீங்க. இந்த தாயத்துக்குள்ளே அந்த குப்பமேனி வேர் இருக்குது. இது அவ்வளோ ஒரு பவரான வேர். இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து எந்த ஒரு காரியம் இனி செய்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பரிகாரம் வந்து செய்யணும். அப்போ தான் அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பலிக்கும். அதனால் நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க. ஆக்சுவலி இதை நீங்கள் செய்யும்போது இந்த சக்தி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்தவித தடையுமே இருக்காது. அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. அதே போல் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. முதல் வேளையாக முன்னோர் வழிபாடு உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்துட்டு அதுக்கப்புறம் தான் பரிகாரம் செய்யணும். முன்னோர் வழிபாடு செய்யாமல் பரிகாரம் செய்துட்டு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. முன்னோர் வழிபாடு தவறாக ஒரு விஷயமாக கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். நிறைய பேர் முன்னோர் வழிபாடு செய்கிறது ஏதோ ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறோம். ஆனால் முன்னோர் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா தான் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். குலதெய்வத்துடைய அருள் கடுப்பதற்கு முன்னோர்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இது பண்ணணும். அதாவது முன்னோர்களை வழிபட்டுட்டிங்கன்னா முன்னோர்களே உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற சொல்லி கேட்பாங்க. நீங்கள் முன்னோர்கள் சாபத்தை பெற்றுட்டிங்கன்னா முன்னோர்கள் அதை வந்து பண்ண மாட்டாங்க. குலதெய்வத்துடைய அருளை கெடுக்க பார்ப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்துட்டு ரெண்டாவது இந்த பரிகாரம் செய்யுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.